அப்படிலாம் சொன்னாலாம் ஏற்றுக்க முடியாது. புரிஞ்சுதா? அப்போ அது என்னைக்கு நமக்குள்ள அந்த அளவுக்கு அது பதிவு வருதோ, அந்த அளவுக்கு நம்ம எண்ணங்கள் மாறுதோ, அன்னைக்கு தான் அந்த விஷயங்கள்லாம் நமக்கு அதுக்கு தகுந்த நம்மளுடைய இதெல்லாம் என்னென்னா, ஆனால் இதுக்கெல்லாம் நன்மை இருக்கானா இருக்குது. நன்மை இல்லாத விஷயம் எதுவுமே கிடையாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நன்மை வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அப்படி இருக்க மாற முடியுமான்னு நினைக்கிறீங்க? எனக்கு கடைக்கு போகிறீங்க, அவன் பொருளை கொடுத்து வீட்டில் வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு அவனுக்கு காசு கொடுக்குறீங்க. அது நல்லா இருந்துச்சா தான் நாங்கள் கொடுக்கணும்னா சொல்கிறீங்க. காசை கொடுத்ததுக்கப்புறம் தானே அவன் பொருளை கொடுக்கான். எடுத்து விட்டு நம்ம நகலணும்னா காசை கொடுத்தா தான் நகல முடியும். இல்லைன்னா நான் அப்புறம் வந்து கொடுக்கணும், வச்சுட்டு போய் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போகும்பா இல்லையா? அப்போ இங்கே மாத்திரம் நம்ம என்ன நினைக்கிறோம்? நமக்கு ஏதாவது நடந்தால் வேணால் பார்ப்போம். அப்படி தானே எல்லோரும் நினைக்கிறோம். ஏதாவது நல்லது நடக்கணும், நான் நினச்சது நடக்கணும், நினச்சா நான் ஏதாவது செய்கிறேன், இல்லை ஏதாவது செய்கிறேங்க இது சொல்கிறேன். அப்போ அந்த இடத்துல நம்ம அடி வாங்குறோம்ல. இங்கே நாங்கள் வந்து மறைச்சே பேச ஏதாவது கொடுத்துருக்குறோமா? இங்கே நீ முதல்ல விதைச்சா தான் அறுவடை நீ அங்கே பண்ண முடியும். விதைக்காமல் அங்கே அறுவடை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நடக்கவே நடக்காது. அது சிம்பிளாக இப்போ நீ கேட்ட உனக்கு ஒரு சின்ன உன்னுடைய இது உதாரணம் உன் வீட்டுக்குள்ளேயே சொல்லுவேன். குரு எனக்கு ஓரளவுக்கு பரிச்சயமானவன் இல்லை, அவன் உத்தியம் பார்க்குறான், அடிக்கடி வர முடியாது சரியா? அப்போ அவனுக்கு அவன் ஒரு விஷயத்தை எடுக்கிறான், 2-3 விஷயத்த பேசுகிறான். இதில் எப்படியாவது நான் வந்து ஒரு அப்படி அவங்ககிட்ட வச்சதே வந்து நான் வந்து பெரிய அளவில் நம்பர் 1 வரலன்னா கூட ஃபெயில் ஆகாமல் நான் எப்படியாவது பாஸ் ஆகணும், பாடுறவாது நான் தொடரணும் தாத்தா அப்படின்னா. ஏதா அதுக்கு உண்டான பிரார்த்தனையும் எதுவுமே நீ பண்ண மாட்டியே, எப்படி பண்ணுவேன் அப்படின்னு ஏதாவது ஒரு வழிமுறை இருக்கும் எனக்கு சொல்லி கொடுங்கன்னா. சரிடா நான் 2-1 நாள் பொறு, உனக்குன்னு ஒரு வழி பிறக்கும், இப்போதைக்கு எனக்கு இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டேன். கரெக்டாக 2 நாள் கழித்து அவனுக்கு உண்டான வழிமுறை பிறந்தது. சரி ரைட்டு. அப்புறம் ஆனால் அவனும் லைனில் வந்தானா, சரிடா இதை செய்ய முடியுமாடா அப்படின்னா, நான் செய்கிறேன் தாத்தானே, செஞ்சுருப்போம், முடிஞ்சு போச்சு. அவனும் வந்து தாத்தாவுக்கு நம்ம ஒரு உதவி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கும் ஒரு நிறைவாக இருக்கும் இல்லையா? நமக்கு இந்த வேலைக்காக அந்த குழந்தை உதவுச்சு அப்படின்னு நமக்கும் இருக்கும். அப்போது அவனுடைய நிறைவும் நம்மளுடைய எண்ணமும் 2 ஒன்று சேரும்போது அங்கே அவனுக்குள்ள வேலை, அவன் என்ன எதிர்பார்த்தானோ அது அங்கே அவனுக்கு முன்னாடி வந்துடும். அது அவன் ஆல்ரெடி பரீட்சையில் போய் எழுதுன, அவனுக்கு அது முன்னாடி வந்துடுச்சு, அவனை ஒத்துக்கிட்டு போயிட்டான் இல்லையா? அதே தான் நீ என்ன விதைச்சியோ அதுக்கு உனக்கு அங்கே அறுவடை கிடைக்கும். இல்லை நான் அது கிடைச்சதுக்கப்புறம் தான் இங்கே வருவோம்னா அது எடுபடாது. அதே நேரத்தில் நீ 100 ரூபா 10 ரூபா இங்கே விதைக்கேன்னா அங்கே 100 ரூபா உனக்கு கிடைக்கும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 1000 ரூபா விதைச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே 5000 ரூபா கிடைக்கும். அது இன்னைக்கு கிடைக்கலாம், நாளைக்கு கிடைக்கலாம், நாளானைக்கு கிடைக்கலாம். உனக்கு தேவையான நேரத்தில் அது உன்ட்ட வந்து சேரும். எப்படி தேவையான நேரத்தில் அது வந்து உனக்கு சேரும். புரிஞ்சுதா? அந்த மாதிரி தான் எல்லாருக்கும். அது இப்போ நேற்று கூட சொன்னல தனப்பால் விஷயத்தில் 15-20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின காசு கொடுக்கல, மறந்துட்டேன், விட்டுட்டேன், அவங்களும் கேட்கல என்கிட்ட. அவர் அங்கே இருக்காரு, இங்கே இருக்காரு, பிடிக்க முடியலன்ட்டாங்க இல்லையா? 25-26 வருஷம் கழித்து எதிர்பாராமல் அவர் தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது அது டபுளாக போய் அவருக்கு கிடைக்குது. புரிஞ்சதா? ஒரு பெரிய நெருக்கடியில் மாட்டி சிக்கலை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கும்போது 20 வருஷமாக எந்த கான்ட்ராக்டும் இல்லாதப்போ திடீர்னு கூப்பிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டு என்ன செய்கிறேன்னு கேட்டு மறுநாள் அதை போய் 40-45,000 ரூபா அவருக்கு கையில் கிடைக்கும். அதுதான் இங்கே இருக்குது. உனக்கு எப்போ தேவையோ அந்த நீ விதைச்ச விதைக்கு உனக்கு அங்கே உனக்கு தேவையான நேரம் அங்கே வந்து கிடைக்கும். அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். இன்றைக்கி கொடுத்துட்டு நாளைக்கு கிடைக்கும்னு நினச்சாலும் கிடைக்காது. நாளைக்கு உனக்கு தேவைன்னா வரும், இல்லைன்னா அது 1 வருஷம் கழித்து வரலாம், 6 மாதம் கழித்து வரலாம். உனக்கு முக்கியமான இதுக்கு என்ன தேவையோ அங்கே வந்து அது ஒழுங்கும். அதுதான் நம்ம இதில் தவிர
அதை தாண்டி எல்லாம் வந்து உடனே நம்ம ஒரு இதை பண்ணிக்கலாங்கிறது பண்ண முடியாது. எல்லாத்தரும் எதை சொல்லிக்கலப்பா, எண்ணங்கள், நம்மளுடைய எண்ணமும் மனநிலை, நம்ம என்ன நினைக்கிறோம், நம்பிக்கை எப்படி வைக்கிறோம், விசுவாசம் எப்படி வச்சு காட்டுறோம், நம்ம செயல்பாடு எதையை நோக்கி பயணம் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதில் நமக்குள்ளே இருந்தால் தான் அந்த இது ஒரே நம்ம வந்து இங்கே போனால் இது தீர்ந்துடும், அது தீர்ந்துடும், அது வந்துடும் அப்படின்னு நினச்சோம்னா எதுவுமே வராது. சரி, எங்கெங்கேயோ போகிறோம், சுற்றினோம், செஞ்சோம், வந்தோம், இந்த இடத்துக்குள்ளே வந்திருக்கோம். எல்லா இடத்த விட இந்த இடம் நமக்கு பரவாயில்லன்னு தோணுது. என்ன வேணாலும் நடக்கும். நாம் வந்து அவங்க மேலே ஒரு நம்பிக்கையோடு பயணம் பண்ணுவோம். அப்படி நீ சலிப்பி தட்டாமல் நீ பயணம் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக உனக்கு வந்து அந்தந்த நேரத்துக்கு கை கொடுக்கும். அப்புறம் ஒவ்வொரு விஷயம் நீ புரிஞ்சு அதில் வந்து இருக்கும்போது வர 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 நீயே தெரிஞ்சுக்கிடுவ. ஒன்றை தொட்டு வரும்போது அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம துரிதமாகணும், இன்னும் நம்பிக்கை அதிகமாக வைக்கணும், இன்னும் சாமி சொன்னது மாதிரி நம்ம நிறையா. ஏன்னா அதுக்கிடையில் நம்ம இந்த உபதேசம் நடத்துகிறோம், செய்கிறதெல்லாம் கேட்குறோம் இல்லையா?